சிறுகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பாத்திரமெல்லாம் அப்படியே இருக்கு. யாரும் கிச்சனை க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால அவரே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை துலக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்து வராங்க. அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா பண்ண சொல்கிற, பாத்திரமெல்லாம் அப்படியே இருக்கு, அதெல்லாம் துலக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் ரெஸ்ட் மட்டும் எடுங்க, ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்குதுன்னு சொல்லுவீங்க, அது மட்டும் இல்லை தண்ணியில் ரொம்ப நேரம் கையை வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ரவியெல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் பேசாமல் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு அண்ணாமலையை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்கவும், அப்பா என்ன காரியம் பண்ண பார்த்தாருன்னு தெரியுமா, பாத்திரம்லாம் விளக்கிறதுக்காக போகிறாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, அதுக்கு தான் நாங்கள் வீட்டில் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அமைதியாக உட்காருங்க, உங்களுக்கு டைம்க்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து சொல்லிடுறாங்க. டே மனோஜ், இங்கே பாரு, சிங்கில் இருக்கிற பாத்திரத்தில் நீ விளக்கிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் விளக்க முடியாதுப்பா, இதெல்லாம் விளக்கி உன் பொண்டாட்டிக்கு தான் பழக்கமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. முத்துக்குக்கும் வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க. சரி, அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் வீடெல்லாம் பெருக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொன்ன உடனே, நான் சின்ன வயசில் கூட்டல் பெருக்கல் வகுத்துலலாம் 100 மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன், என்ன போய் வீடு பெருக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ யாருமே வேலை செய்யல, எப்படி அது, சரி நாங்களே பார்த்துக்குறோம், நீ உன் வேலையை பாரு, அது எப்படி, அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் எல்லா வேலையும் பார்த்த மாதிரி நான் எந்த வேலையும் பார்க்காத மாதிரிலாம் பேசுவீங்க, அதனால் நானே போய் வேலையை பார்க்குறேன், பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மாடலில் பெருக்கிறாராமா. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க, ஷோ அது காட்டிகிட்ருக்கியா, வீடு பெருக்கிறதுனா எப்படின்னு தெரியுமா, இருக்கிற குப்பை எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தள்ளிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த குப்பையை வரி டஸ்ட்பினில் போடுறது தான் வீடு பெருக்கிறதுன்னு அர்த்தம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மனோஜ் இருந்துட்டு அதே மாதிரி பெருக்கிறாங்க. முத்துவும் நம்ம ரவியும் இருந்துட்டு கிச்சனை பயங்கரமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் முத்து வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக அடுப்பங்கரை எல்லாத்தையும் நம்ம ரவி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக டே முத்து, ரொம்ப போர் அடிக்குதுடா, ஏதாச்சும் ஒன்று பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபோன் எடுத்து பாட்டை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பயங்கரமாக வேலை செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஐயோ அப்பா முடியல, இடுப்பெல்லாம் எவ்வளோ வலிக்குதே தெரியுமா, காலெல்லாம் கூட ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு, ஆனால் மீனா எப்படி தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாளோ, அவளுக்கெல்லாம் கோயில் கண்டி கும்பிடணுண்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. மீனா, உனக்கு ஆயுசு 100 மீனா, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ தான் நாங்கள் கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் நானும் ரவியும் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணோம், அதுக்கே எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கை காலெல்லாம் வலிக்குது தெரியுமா, ஆனால் இந்த வேலையை நீ தினந்தோறும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் வீட்டுக்காகவும் எங்களுக்காகவும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம மனோஜ்க்கு வந்து ரோகிணி கால் பண்ணுறாங்க. நல்ல வேலை நீ ஃபோன் பண்ண, உனக்கு 101 வயசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னை வீடெல்லாம் பெருக்க வைக்கிறாங்க தெரியுமா, சாப்பாடெல்லாம் கூட செய்ய வச்சாங்க தெரியுமா, அதெல்லாம் நீ ஏன் பண்ணிகிட்ருக்க, வேறு என்ன பண்ணுறது, இவங்களாம் பண்ணால் நானும் பண்ணி தானே ஆகணும், இல்லாக்கட்டி இவங்க மட்டும்தான் செஞ்ச மாதிரி ஓவராக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்று தான் ஒருத்தி பொண்டாட்டின்னு இருக்கா, அவ என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்கவும், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஒரு பக்கம் கேட்குறாங்க. பின்ன என்ன, முத்தண்ணனுக்கு மீனா அண்ணி கால் பண்ணுறாங்க, அந்த மனோஜ்க்கு ரோகிணி அண்ணி கால் பண்ணுறாங்க. நான் ஒருத்தன் இருக்கிறது உனக்கு ஞாபகமே இல்லையா, நான் உன் புருஷன் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அட போடா, எனக்கு 102 வயசெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்போவே ஆயுஸ் முடிஞ்சால் கூட போதுன்ற நிலமை தான் இருக்குது, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே சென்னையில் காரில் ஏறும் போது பேசினது உங்கள் அம்மா இப்போ வரைக்குமே அவங்க வாய் ஓயவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க முடியலடா. சரி, நீ ரோகிணியை நீ இப்படி தவிச்சாங்க, இப்போ தான் ஃபோன் வருது, ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க, நான் ஃபோன் வந்ததுனால இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க.
இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு இந்தாங்கப்பா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கோம். டே ரவி, நீ தான் சூப்பராக சமைப்பல, இன்றைக்கி போய் நான் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன், சமைச்சு தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முத்து இருந்துட்டு இவனுக்கு சாப்பிட மட்டும்தான்டா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூட ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுடா, ஆனால் இந்த உடம்புலிக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்னடா ட்ரீட்மெண்ட்டு? ஆளுக்கு ஒரு பியரு ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே மேலே எல்லாரும் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. ரோகிணி இருக்கிற போதே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ நீங்கள்லாம் எனக்கு வேலை வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருக்கிற போதெல்லாம் அவள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக அவள் பேசினா கூட நான் எதுவுமே பேசாமல் போயிடுறேன். இப்போ தாண்டா நீ ஆத்மாத்மான குடும்பஸ்தனாக ஆயிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி மீனா, நீ மிஸ் பண்ணுறியா? மீனா நீ மிஸ் பண்ணுறேனாவா? ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்டா. நான் ஒவ்வொன்றும் பண்ணும் போதும் மீனாவை பற்றி தானே நினச்சிப்பேன். இப்போ மீனா இல்லாது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வராரு. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே டே அப்பா வராருடா, எல்லாத்தையும் எடுத்து மறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வைக்கவும் மனோஜ் மட்டும் குடிச்சிட்டே இருக்காரு. அப்பா வராரு. அப்பா நானும் குடிக்கலப்பா, இவன் தான்ப்பா குடிச்சிட்ருக்கான். இவனை மாதிரி தினம் தினம் குடிக்காரன் நான் இல்லைப்பா, என் பொண்டாட்டி ஊரில் இல்லை, அதனால தான்ப்பா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து தப்பிக்கிறாங்க. செய்கிற தப்பை ஒட்டுக்கா செஞ்சுட்டு மாட்டி விடுறது மட்டும் அவனை மாட்டி விட உனக்கு மட்டும் எங்கேருந்தான் அந்த மூளை வேலை செய்யுமோ தெரியல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம் என்னாச்சுடா, ஏன் இப்படி எல்லாரும் உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாரிப்பா பொண்டாட்டிங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நான் கூட தான் உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன். உங்கள் அம்மாவை பிரிஞ்சு நான் அதிகமாக இருந்ததே கிடையாது. நான் வேலைக்கு போகும்போது கூட எப்படியாவது ஒன்று வந்துடுவேன். ஆனால் இப்போ என்னடனா உங்கள் அம்மா 3 நாள் ஆச்சு, இன்னும் அவளை பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இருக்கிற போது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, தொணுன்னு ஏதாச்சும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ போய்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பா. ஆனால் இப்போ இல்லாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறத ஃபீல் பண்ணி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்பா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்டுட்ருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு பாவாடை தாவணியில் அந்த பாட்டை வந்து கேட்குறாங்க. இந்த பக்கம் ரோகிணியோட சொந்தக்காரங்க இருந்துட்டு ரோகிணியோட அம்மாவுக்கு கால் பண்ணி நாங்கள் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம், கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இங்கே இருந்து என் தம்பி பையனை பார்த்துட்டு போகலான் இருக்கோம், ஒரே ஒரு தடவை அவனை எங்கள் கண்ணில் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பொண்ணு தான் அன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டாங்க, கோவமாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுது, நாங்கள் அது வரைக்கும் காத்துட்ருக்கோம். ஆனால் அவனை பார்க்கணுன்னு ஏக்கமாக இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, குழந்தைய நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மகேஸ்வரி இருந்துட்டு என்னாச்சுமா, அவங்க குழந்தைய பார்க்கணுன்னு கேட்குறாங்க, நல்ல விஷயந்தானம்மா, தப்பு செஞ்சவங்க திருந்தக்கூடாதுன்னுலாம் இல்லை, அவங்க திருந்தி மன்னிப்பு கேட்டு தானே கிறிஷை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக ரோகிணி கிட்டே சொன்னால் அவள் வேண்டான்னு தான் சொல்லுவாள், அவகிட்ட சொல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அண்ணாமலையை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து சூப்பராக பாட்டு பாடி அவரை தூங்க வச்சிட்ருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.